கண்ணன், ஒரு தோல்விக்கு பிறகு கண்ணன், ஏடிஎம்கே ஏற்கனவே ரொம்பவும் பிளவுபட்டு இருக்கிறது. அதிமுக சில இடங்களை குறிப்பாக இழந்ததற்கு காரணமாக திருமதி சசிகலா தனித்து நின்றதும் ஒரு காரணமாக இருந்தது. சில தொகுதிகளில் அவங்க கணிசமான வாக்குகள், ஒரு தொகுதியிலலாம் 40,000 வாக்கு, ஒரு தொகுதியில் 10,000, 8,000, 9,000 வாங்கியிருக்கிறாங்க. அவர்கள் தனியாக நின்றதும் அதிமுகவினுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இப்போ திரும்பவும் ஒரு பிளவு வந்தது அப்படின்னா இந்த பார்ட்டி மீண்டும் எழுந்து நின்று ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இந்த பார்ட்டி திரும்ப வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்கா? வணக்கம். சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். பார்ட்டி நல்ல பார்ட்டி சார், அது இன்னைக்கும் தன்னை நல்ல பார்ட்டியாகவே கட்டமைத்திருக்கிறது. தொண்டர்களும் வருத்தத்தினால் இன்றைக்கும் அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையில் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதை வழிநடத்துகிற தலைவர் அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படவில்லை. ஆளும் கட்சியாய் இருக்கிற திமுக என்ன செய்தது? பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தது. அதிமுகவிலிருந்து வந்த தலைவர்களையும் தன்னுடைய உறுப்பினர்களாக மாற்றிக்கொண்டது. அந்த கட்சியை எவ்வளவு பலப்படுத்த முடியுமோ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தொடர் வெற்றியை தொடர்ந்து குவிக்கும் போது கூட, அதே போல் தாவேகா உருவாகி 2.5 ஆண்டுகள் தான். ஆனா அந்த தாவேகா கட்சியினுடைய தலைவர் பிற கட்சியிலிருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் அரவணைத்துக் கொண்டார், முக்கிய இடத்தில் வைத்து அமர்த்தினார். அதிமுகவிலிருந்து வந்தவர்களை, குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் சேசிடி பிரபாகர் போன்றவர்களை திமுக, ஐயா ஓபிஎஸ் உட்பட மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்றவர்களை திமுக அரவணைத்துக் கொண்டது. ஆனால் இவர்களெல்லாம் இப்பொழுது எம்எல்ஏ ஆகி முக்கிய பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் விட்டது யார்? இவர்களை ஓட விட்டது யார்? இவர்களை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து தூக்கியது யார்? ஆக எடப்பாடி என்பவர் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே செயல்பட்டு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை பலி கொடுத்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து பலி கொடுப்பார். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்வதை அவர் மறந்துவிட்டார். ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா தன்னிலை உணர வேண்டும், தலைகால் புரியாமல் நடக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்ததை எதையுமே அவர் கேட்கவில்லை. எல்லோரும் சொன்னார்கள், ஒன்றாகுங்கள், கட்சியை ஒன்றுபடுத்துங்கள், கட்சி ஒன்று இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. யாரு கட்சியும் கேட்க மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு எந்த துரோகத்தை 2001 ஓபிஎஸ்க்கு செய்தாரோ அதே துரோகம் இப்பொழுது அவரை வாட்டி வதைக்கிறது. எந்த விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த விதியை அதிமுக கட்சிக்கென்று கொடுத்தாரோ அந்த விதியை தனக்கான விதியாக மாற்றினார். அப்படி ஒரு தீர்ப்பையும் பெற்றுக்கொண்டார். அதே தீர்ப்பும் அதே விதியும் இப்பொழுது எடப்பாடியை தூக்கி காலி செய்ய போகிறது. பொதுக்குழு செயற்குழுவை சி.வி. சண்முகமோ எஸ்.பி. வேலுமணியோ கூட்டினார்கள் என்றால் அப்பொழுது பொதுக்குழுதான் பெருசு என்று இவரே தீர்ப்பு வாங்கி வைத்திருக்கிறார். பொதுக்குழு பெரிதல்ல என்று எம்ஜிஆர் விதியை வகுத்தார். ஆனால் பொதுக்குழுதான் பெருசு, பொதுக்குழுதான் அதிகாரமிக்கது என்று இவரை தீர்ப்பு வாங்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது பொதுக்குழுவை கூட்டுவார்கள், எடப்பாடியை தூக்கி வெளியேற்பார்கள். அதே போல் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாரிடம் அதிகம் இருக்கிறாரோ அவர்தான் பலமானவர் என்று சொன்னார். இன்றைக்கு அதைத்தான் எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் தனக்கு சாதகமான விதியாக பழனிசாமி மாற்றினாரோ அதெல்லாம் இன்றைக்கு அவருக்கு பாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஓபிஎஸ் 2021 அப்புறம் இந்த இயக்கத்திலிருந்து தலைமை பதவியிலிருந்து அகற்றப்பட்டாரோ அதே மாதிரியான செயல் இப்பொழுது அரங்கேறுவது என்பது துரதிர்ஷ்டவசமாக இருந்தாலும் இது எடப்பாடியினுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த பின் விளைவாகவே நான் கருதுகிறேன். சார், என்னன்னாங்க சார், அவருடைய சக்திக்கு உட்பட்டு சார் நாங்கள் பொதுவாக பார்க்குறோம் எல்லா தலைவர்களும் எப்படி பிரயாணம் பண்ணுறாங்க, எப்படி வெற்றிக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். தனிப்பட்ட விமர்சனங்கள், அவருடைய செயல்பாடுகள், பல பேரை அரவணைத்து போகவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை தவிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலுக்காக மட்டுமல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் அவர் கடுமையான உழைப்பை அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வெற்றி வாய்ப்பை நாம் தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக
ஒரு மாநிலத்தை வந்து 30 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு பார்ட்டி இப்படி சில்லு சில்லா உடையிறது அப்படிங்கிறத நீங்க ஏடிஎம்கேல நீண்ட காலம் பயணித்தவர் அப்படிங்கிற ஒரு முறையில சொல்லுங்க. இது ஏன் வந்து யாருக்குமே ஒரு தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச பக்குவம் கூட ஏடிஎம்கேல ஒருத்தருக்குமே இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? தொடர் தோல்விகள். ஒரு தோல்வி 2 தோல்வியா இருந்தா பரவாயில்ல, தொடர் தோல்விகள். 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி என்று பேரெடுக்கிற அளவிற்கான தோல்விகளை அவர் தொடர்ந்து சந்திக்கிறார். இதை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் மட்டும் சுட்டி காட்டல, அதிமுகவிற்குள்ள இருந்தவர்களும் சுட்டி காட்டினார்கள், அரசியல் விமர்சகரும் சுட்டி காட்டினார்கள், எல்லோருமே சொன்னார்கள். அவர் தன்னை மட்டுமே சிந்தித்தார், தனக்காக மட்டுமே அதிமுகவை பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சிந்தித்தார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவருக்கு பாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு தலைவனுக்கான பண்பு இல்ல சார். தலைவன் என்பவர் யார்? அரவணைக்கணும். இன்னைக்கு விஜயையே நமக்கு வியந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எதிரியையும் சந்திக்கிறார், தனக்கு சப்போர்ட் செய்தவர்களையும் சந்திக்கிறார், சப்போர்ட் செய்யாதவர்களையும் சந்திக்கிறார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை என்றாவது எடப்பாடி செய்திருக்கிறாரா? சொந்த கட்சியவே சிதைத்தார், கூட்டணி கட்சிகளை பகைத்தார். அதனால் தான் இந்த தோல்வியை, தொடர் தோல்வியை அவர் சந்திக்க நேரிடுகிறது. எடப்பாடியின் தலைமையில் அதிமுக இருந்தா வெற்றி பெறாது. எடப்பாடியே தொடர்ந்து அதிமுக தலைமையா இருந்தா அதிமுகவே இருக்காது என்பதற்கு அவருடைய நடவடிக்கையே சாட்சி.